Hi friends, welcome to Suri's Do. இன்னைக்கு வீடியோல ஒரு பழைய வேஸ்ட் பாக்ஸ் நான் வாட்ச் வாங்கின ஒரு பழைய வேஸ்ட் பாக்ஸ் வச்சு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2.5 இன்ச்சு ஹெவி மேக்னெட் போட்ட ஸ்பீக்கரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே உங்களுக்கு பேட்டரி, மதர் போர்டு, சார்ஜிங் போர்ட்டு, மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டு, ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சு நல்லா ஒரு பட்ஜெட்டில் வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்பீக்கர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி ரெடி பண்ணதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஒரு ஹெவி மேக்னெட் போட்டால் 2 இன்ச்சு ஸ்பீக்கர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3.7 வோல்ட் பேட்டரி, நெக்ஸ்ட்டு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று, அதுக்கப்புறம் ஆடியோக்காக ஆடியோ போர்டு ஒன்று எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளூடூத் போர்டு ஒன்று, அதுக்கப்புறம் சார்ஜர் போர்ட் ஒன்று, ப்ளஸ் அது கூடவே சார்ஜ் ரிவர்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டயோடு எடுத்துக்கோங்க, ப்ளஸ் கனெக்ஷனுக்காக ஒயர். அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் நான் கட் பண்ணுற மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ண பீஸ் அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது பின்னாடி என்ன பண்ணுறது நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் அந்த ஸ்பீக்கர் எடுத்து சென்டராக வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இதில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. ஸ்பீக்கர் உங்களுக்கு உள்ளே போயிடாது, அதனால் கொஞ்சம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பீடிங் மாதிரி விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸ்பீக்கர் இந்த மாதிரி ஹோல்ஸில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்து ஓர வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் போர்டுக்கும் ஆடியோ போர்டுக்கும் லைன் அடிக்கிற மாதிரி 2 போர்டையும் பக்கத்தில் வச்சுட்டு ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட்டு இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் லைன் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சார்ஜர் போர்ட்டும் சுவிட்சும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுருங்க. இந்த சார்ஜர் போர்ட்லேருந்து 2 ஒயர் டெர்மினல் வரும். சார்ஜ் வந்து உள்ளே ஏறுறதுக்கு, பேட்டரிக்கு லைன் கொடுக்கறதுக்காக. அது மாதிரி ஒட்டிட்டு மேலே ஸ்லீவ் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேட்டரி எடுத்துகிட்டு ப்ளஸ்ஸும் மைனஸும் டெர்மினல் சால்டர் பண்ணிட்டு நீங்கள் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கான பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச்லேயும் 2 டெர்மினல் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒயரை வந்து சால்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் சால்டர் பண்ணி எடுத்த எல்லா பார்ட்ஸையும் உள்ளே அது இடத்துல வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லைன் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா வச்சு லைன் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைன் கொடுத்ததுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் ஒரு பார்ட்ஸ் வந்து அந்த இடத்துல வைக்கும்போது ஒயர் எட்டாமல் போகும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து சுவிட்சு, பவர் சாக்கெட்டு, போர்டு, பேட்டரி எல்லாமே எல்லாம் ஒரு இடத்துல வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு பேஸ்ட் போட்டு ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு லைன் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் லைன் கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே போட்டு முடிச்சுட்டு கடைசியாக ஸ்பீக்கருக்கு லைன் வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து சால்ட்ரிங் அடிச்சுட்டு அந்த பாக்ஸில் ஹோல்ஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதில் ஸ்பீக்கரை வந்து க்ளூகன் போட்டு ஒட்டும் போது நிறைய க்ளூ ஊற்றிடாதீங்க. ஏன்னா அதுக்குள்ளே ஸ்பீக்கருக்குள்ளே போய் உட்காந்துச்சுன்னா உங்களுக்கு பாட்டு பாடும்போது வைப்ரேஷன் தான் வரும், உங்களுக்கு சாங் கிளாரிட்டியாக வராது. அண்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒரு ஸ்கொயர் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு இந்த மாதிரி அட்டையை வந்து 4 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த 4 கார்னர்லேயும் நீங்கள் வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேம் வந்து இன்னும் நல்லா க்ரிப் ஆகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் அது 4 சைடும் வெறும் பேப்பர் மாதிரி இருக்கிறதுனால க்ரிப் இருக்காது. இப்போ நீங்கள் அது 4 சைடும் ஃப்ரேம் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ரிப் வந்துடும். அதுக்கப்புறம் 4 சைடு நீங்கள் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் துணி மாதிரி ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். என்கிட்ட வந்து பழைய ஷர்ட்டு ஒன்று இருந்தது, அந்த துணியை நான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் வேறு ஏதாவது நெட்டோ, கிளாத்தோ, இல்லை இது ஸ்பீக்கருக்குன்னே தனியாக வருது அக்கோஸ்டிக் கிளாத்து, எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் அந்த மாதிரி பழைய துணியை ரெடி பண்ணி போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம ஸ்பீக்கர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஸ்பீக்கர் செக் பண்ணிக்கலாம்.